ஐயா சிவாய நமக்கு ஐயா. ஐயானுடைய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதாவது ஐயா, இந்த திருப்பணிகள் உங்களுக்குள்ள ஈயிலிருந்து எறும்பு வரை 8000 கோடி ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கணுங்கிற தத்துவம் எப்படி வந்தது உங்களுக்குள்ள? அதே சமயத்தில் 84 லட்சம் உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு மாண்டவர்களுக்கும் உயிரின வாயிறவர்களுக்கும் அனைவருக்கும் உள்ள சக்தி பலாபலனை இறந்த மானிட ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் இறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நல்வழிப்படுத்துமாறும் வேண்டுகிறீங்க. அதே சமயத்தில் இந்த 84 லட்சம் உயிரினங்கள் உயிரினங்களுக்கும் வாழ்வதற்குண்டான வரங்களையும் பெருத்தாரீங்க. இதனுடைய ரகசியம் என்னங்க ஐயா? அதுதான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேங்க ஐயா. நான் என் பேர் சித்தர் மருதமுத்துங்கய்யா. நான் இருப்பது நல்லூர், சொந்த ஒரு நிதினத்தம், வாய்ந்தது மெட்ராஸுங்க ஐயா. இது ஐயாவிட்ட நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்புக்கினிய ஆன்மீக பெரியோர்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினால ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தருமமும் சாடிவிட்ட குதிரை போல் தருமம் வந்து முன்னிற்குமே என்பதுதான் அருளாளர்கள் வாக்கு. அதுக்கு நமக்கு முன்னாள் பெரியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாமே பொய் என்று தான் சொன்னாங்க. வந்தவர்கள் எல்லாம் பொய்ன்னு நினைத்த போது இருக்கக்கூடியவங்கெல்லாம் மெய்ன்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்தை. ஆனால் இந்த உலகம் பொய்யானது என்பதை எல்லாமே காட்டி செய்திருக்கிறாங்க. இருப்பது பொய், போவது தான் மெய். அதனால் மெய்க்கு தேவையான உண்மை பொருள் என்ன என்று கேட்டால், ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாரிசு தேடினும் குறுக்கு வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தருமமும் சாடிவிட்ட குதிரை போல் தருமம் வந்து முன்னிற்குமே என்பார் சிவவாக்கி. அப்படி இந்த தருமம் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடியது. அதனால் அடியனுக்கு சின்ன வயதிலேயே அம்மா அப்பா இல்லை. அதனால் இல்லாத காரணத்தால் அந்த பசியினுடைய அருமை, இரண்டாவது உயிரின் இரக்கம், அதுபோல் எல்லாரிடத்திலும் தயவு என்கின்ற தயவு, இதை கொண்டுதான் இறைவன் இந்து தர்மம் நமக்கு சொல்லக்கூடிய நீதி. அதனால் எல்லோரிடத்திலும் தயவும் அன்பும் அந்த அன்புக்குரிய நிலையும் கொண்டு எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைத்தோம். அதனால் இறைவன் இந்த நடுநாட்டில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் சிறுப்பாக்கம் என்கின்ற கிராமத்தில் அடியன் பிறந்து சில நாள் மட்டுமே அங்கே இருந்து அதன் பின்னால் என் தாய் இறக்க அந்த ஊரிலிருந்தும் நாங்கள் வெளியாகி. ஐயா மன்னிக்குவோங்க ஐயா. ஐயா தாயின் கருவிரலை பிறந்ததுக்கு பிறகு எத்தனை வயதில் ஐயாவை விட்டுட்டு இயற்கை இறைவனோட சென்றாங்கிறத தெரியணுங்க ஐயா? 4-5 வயதில் அம்மா இதாயிட்டாங்க. 5 பஞ்சபூத்தோடு விட்டு போயிருக்காங்களா ஐயா? ஆமாம். அதனால் எங்களுக்கு அறியாத வயசு. எங்கள் தம்பிக்கு 1.5 வயசு தான் அந்த குழந்தை. அப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு நாங்கள் அப்பா 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணோம். 90 நாள்லே பண்ணிட்டாரு. அதுக்கு பிற்பாடு நாங்கள் உடனே வெளியில் பல துன்பத்தின் இடையில் வெளியில் போயிட்டோம். பல்வேறு இடத்துல இருந்து வளர்ந்தோம். ஒருத்தங்க 2 பேர் இல்லை. இந்த சரஸ்வதி சபதத்தில் அடியனுக்காகவே அந்த பாட்டு வந்தது மாதிரி இருந்தது. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, ஊர் தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா என்பது போல எல்லாரும் என்னை வளர்த்தார்கள். அந்த நன்றி கடனுக்காகவும் எப்படியாவது என்னை வளர்த்தவர்கள், இந்த 45-50 ஆண்டுகளாக என்னை வளர்த்தவர்கள் யாராவது ஒருவர் வந்து இங்கே ஒருவேளை சாப்பிட்டாலும் கூட நான் பிறந்த பாக்கியமாக எண்ணுவேன். அதுபோல் எத்தனையோ உயிர்கள் என்னை காப்பாற்றியிருக்கிறார்கள். அப்படி அம்மா இறந்தவுடனே ஊராக நாங்கள் சென்று பல்வேறு செய்யக்கூடிய செயல் அனைத்து தொழிலையும் செய்தோம். படிப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த சின்ன வயதிலே கூட ஈகை என்கின்ற தருமத்தை எனக்கு இறைவன் உணர்த்தி பல்வேறு பெரியோர்களோடு தான் என்னுடைய இணக்கம் இருந்தது. அதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை 2004 எனக்கு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு பிறகுதான் என் வாழ்வினுடைய ஒரு பெரிய வளர்ச்சி. எனக்கு குருநாதராக 27 பெருமக்கள் குருநாதராக இருந்தார்கள்.
எனக்கு மானசிங்கமாக குருநாதர் அன்னதானாதீனம் கோவை சிவபிரகாஷ் சுவாமிகள் தான் முதலில் எனக்கு குருநாதர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுபோல் பல்வேறு அதுபோல் வேதாந்த பாடம் என்று சொல்லக்கூடிய காரியானூரிலே வேதாந்த மடம், அதில் சிதம்பர சாமிகள் என்று 106 வயசில் இருந்தார்கள். ரிபுகீதை என்று சொல்லக்கூடிய அந்த பாடங்கள் எல்லாம் அவரிடத்தில் உபதேசமாக பெற்றோம். பெரிய புராணம் வேட்டவளம் விஸ்வநாதன் ஐயா போன்றவர்கள். நாங்கள் திருவாடுதுறை ஆதீனத்திலே 2004 நாங்கள் படிக்கின்ற ஆண்டோடு 3 ஆண்டு சைவ சித்தாந்த வகுப்பு. எங்களுக்கு குருமகா சன்னிதானமாக 23ஆம் சன்னிதானம் எங்களுக்கு சீர்வலசீர் சிவபிரகாஷ் சுவாமிகள் அவரிடத்திலே அடியன் பட்டமும் முதல் தீட்சையாக இருக்கக்கூடிய சமய தீட்சை பெற்றோம் 2004. அதற்கு பின்னால் பேரூர் என்று சொல்லக்கூடிய பேரூர் மடத்திலே இருந்து நாங்கள் 2வது தீட்சை, அதற்கு பின்னால் 3வது தீட்சை என்று சொல்லக்கூடிய தீட்சைகளை பெற்று செந்தமிழாகிய ஆகமத் தமிழில் வழிபாடு செய்து இறைவனை பின்பற்றி இருந்தோம். எங்கள் குருநாதர் எங்களை விட்டு அந்த சூக்கம உடலாக மறைந்து போக பூத உடல், அதற்கு பின்னால் அவருடைய அன்பினாலே ஒரு தர்ம பணியை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு பல்வேறு இடர்களையும் தாண்டிதான் இந்த பணிகளை செய்கிறோம். அந்த சொந்த ஊர் என்று சொல்லக்கூடிய சிறுபாகத்திலிருந்து இந்த வேப்பூர் மண்ணுக்கு இடம் வாங்கி இந்த இடத்தை முதலில் ஒரு தர்மசாலை தான் கட்ட வேண்டும் என்று நினைத்தோம். சின்னதாக ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தோம். அதிலே சின்ன வயசிலிருந்து நாம் அப்படியே கொஞ்சம் மன்னிக்குங்க ஐயா, ஒரே ஒரு சின்ன விளக்கம்ட்டு நான் அறிய விரும்புகிறேன். அதாவதுங்க ஐயா, தாயின் கருவறையில் இந்த 84 லட்சம் நூடி பழங்களில் தாயின் கருவறையில் நீங்கள் இருந்தபோது, தாயின் கருவறையில் இருந்தபோது பிறந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் 5 பஞ்சபூத்தோடு தாயார் விட்டுட்டு போகிற போது அதுக்கு இடவில் நமக்கு தாய் இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்ததா, இல்லை தாய் மேலே உங்களுக்குள்ள கோபதாபங்கள் இருந்ததுங்களா? எப்படி சொல்வது, மற்ற குழந்தைகளை பார்க்கிற போது அடியனும் அறியாமையில் இருக்கிற போது நிறைய ஏனைய கஷ்டங்களும் துன்பங்களும் உண்டு. ஆனால் என்னை பெங்களூரில் ஒரு 360 ரூபாய்க்கு கொண்டு என்னை ஒரு அம்மா விற்று விட்டார்கள். விற்று விட்ட உடனே நாங்கள் ஒரு ஹோட்டலில் என் குழந்தை தான் என்று விற்று விட்டார்கள். அங்கே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். 1 வாரம் வேலை செஞ்ச உடனே அவர் கன்னடாவில் பேசுகிறார், எனக்கு தெரியவில்லை. அதற்கு பின்னால் அந்த பான்ஸ்வாடி என்கின்ற சின்ன பான்ஸ்வாடி என்று பெயர், சிக்கு பான்ஸ்வாடி என்று சொல்வார்கள், அந்த திருட்டு ட்ரெயின் தான் ஏறி நாங்கள் சென்றோம் அறியாமையின் காரணத்தால். ஆனால் அப்பொழுது சாப்பாட்டுக்கு யாரும் என்னை ஆதரிக்கவில்லை. அப்பொழுது எல்லா சொந்த பந்தம் மன்னிக்கவும், அது திருட்ரயில் ஏறி வந்தோங்கிறது அது இல்லை, அதுதான் அது உங்களுடைய ஞானத்துக்கு அது அதாங்கய்யா, அது உங்களுடைய ஞானத்துக்கு அது நம்ம செய்தது தவறுன்னு தோணுது. ஆனால் கையில் பொருளாதாரம் இல்லாத ஒரு காரணத்தால் ஏறும் சூழ்நிலை ஏற்பட்டு அப்படிதானங்கய்யா? அப்படி இருந்தாலும் கூட பிச்சை எடுத்து கூட சென்றிருக்கலாம். ஆனால் அறியாமையில் செய்ததும் திருடாங்கய்யா. அந்த இடங்கள்ல பிச்சை தருவாங்களாங்கிற ஒரு கேள்வின்னு ஒன்று இருக்குங்களையா? அது பிச்சை எடுப்பதற்கு கூட தெரியல, அதனால நாங்கள் அப்படியே சென்றோம். அப்படி இருந்த காரணத்தால் என்னை ஒரு அம்மா 360 ரூபாய்க்கு என்னை விற்று விட்டார்கள். அங்கே 1 வார காலம் வேலை செய்து அதுக்கு பின்னால் அங்கேயே அங்கே கன்னடாக்காரர்கள் எல்லாம் வேலை செய்தார்கள், ஒரு 10 பேர். நாங்களும் ஒருவனாக இருந்தோம். ஒரு நாள் வியாழக்கிழமை அங்கே வேலை செய்கிற பொழுது ஏதோ அவர் கன்னடாவில் சொல்ல எனக்கு புரியாமல் விட்டது. அதற்கு பின்னால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வள்ளியேன்னு கூப்பிட்டு என்னை கேட்குற பொழுது தான் நான் தமிழ்காரன் என்று தெரிந்து எதுக்கு இங்கே வந்தேன்னு தமிழில் பேசி, நான் இந்த மாதிரி ட்ரெயினில் வந்தேன், அந்த அம்மா எனக்கு தயிர் சோறு கொடுத்தாங்க, சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன். காலையில் நீ நான் இங்கே இருப்பா, நான் அழிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க தான், ஆனால் வரலன்னு சொன்னோம். அப்போ அவர் என்னை சண்டை போட்டு அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஆள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில் 8 மணிக்கு வேலை வைக்கிறவர் மறுநாள் காலையில் எப்பயும் மாமூலாக எழுந்திருக்கிற மாதிரி 4 மணிக்கே என்னை எழுப்பிட்டு, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப வேலை. அதே போல் சாயந்தரம் 6 மணிக்கெலாம் டீ கொடுத்து முடித்தோடனே போயிடலாம். ஆனால் அப்பயும் எங்களை விடலை. மணி 10 மணி வரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினோடனே அங்கே இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அடியேனை நீங்கள் இன்னும் 2 நாள் வேலை செய்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரையும் எங்கள் கூட இரு, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரையும் கடை இருக்கும், அதுக்கு மேலே கடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இரு, நாங்கள் அதுக்கு மேலே சொல்கிறோம், அது மாதிரி செஞ்சுக்கலான்னு நாங்கள் நைட்டில்.
அதே போல் நாங்கள் இருந்தோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது, முதலாளியும் இருந்தார். எல்லாம் வேலையை முடித்தோம். எல்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு 10 ரூபா. அப்போ நாங்கள் சொல்வது 1986 87 கட்டங்களில் அப்படி ஒரு காலகட்டம். யூடிஆர் பட்டா மாறும்போது நீங்களும் மாறுறீங்க. உலகத்தில் யூடிஆர் பட்டா கவர்மெண்ட் கட்செட்டில் வந்து ரெக்கார்டு புறமாக யூடிஆர் பட்டா மாறும்போது உங்களை தலையெழுத்தும் மாறுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற பொழுது அந்த காலகட்டங்களில் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்வாங்க. நீ இதுக்கு மேலே தமிழ்காரன் தெரிஞ்சால் ஆளுலன்னு தெரிஞ்சால் உன்னை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஆளுக்கு 10 ரூபா பணம் கொடுத்து 10 பேர் 11 பேரும் 110 ரூபா. அந்த 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 டவுசரை நான் கல்யாணத்து வரையுமே வைத்திருந்தேன். ஞாபகார்த்தமாக அந்த டவுசரை இன்னும் அப்படியே வச்சுருந்தேன். கல்யாணம் ஆகியும் கூட என்னுடைய மனைவி எல்லாத்துட்டையும் காட்டி இதுதான் என்னை வாழ வைத்ததுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ எல்லோரும் பணம் கொடுத்துருந்தாங்க. திங்கக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போனால் வந்து அங்கே வேலை இருக்கவங்கள திட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு எப்படி அனுப்புனீங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்னை திங்கக்கிழமை காலையிலே இருக்க வைத்து திங்கக்கிழமை மதியானம் டீ கொடுக்குற டைமில் மசால் தோசையை கட்டி இலை போடுற அந்த துவாரத்தில் போட்டு டீ கொடுத்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி நீ போயிடு, இங்கே ஏறாத, பெரிய பான்ஸ்வாடியில் போய் ஏறிக்கன்னு சொன்னாங்க. அதே போல் அங்கேருந்து கிளம்பி அந்த மசால் தோசை நைட்டுக்கு சாப்பிட்ணுமேனு சொல்லி மசால் தோசை எடுத்துக்கிட்டு அந்த 110 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக கிளாஸ்பாளையம் மார்க்கெட் வந்தேன். அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் கட்செட்டில் வந்து 110ங்கிற விதி அமைகிற மாரி ஐயாவுக்கு 110 விதி அமைஞ்சிருக்கு. ஏன்னா 10 கூடி என்பது சனி பகவான் இல்லை, 100 என்பது 1. அந்த 10 கூட்டினாக்க சனி பகவான் பார்வையில் இருக்காருங்கிறதுனால 10ல் சனி பகவான் பயணிக்கிற போது பகவானே கிட்ட வந்து நாடுவாருங்கிற போல் விதி ஐயாவுக்கு கொடுத்துருக்குங்கய்யா. சொல்லுங்கய்யா. அப்படி அது பிற்பாடு அப்படியே காலம் கடந்தது. அங்கே வந்து பாய்கிட்ட அப்போ தான் கோகனட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி என்னை இளநீ கடையில் பாய்கிட்ட விற்றோம். இந்த கிளாஸ்பாளையம் மார்க்கெட்டில் விக்டோரியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தொட்டண்ணா செட்ரு காலேஜுன்னு ஒன்று இருக்கும். அங்கேயே அடியன் 6 மாத காலம் அங்கே வேலை செஞ்சோம். அதுக்கு பின்னாடி ஒரு நாயுடு வீட்டில் அவருடைய நண்பர், பாய்க்கு நண்பர் நாயுடு, ஆந்திராக்காரங்க, அவங்க வீட்டில் ஆந்திராக்காரங்கள்ட்ட நாயுடு வீட்டில் என்னை விட்டாங்க. அதாங்க ஐயா நிற்கவும் ஆந்திராக்காரனுடைய அந்த அரவணைப்பு இருந்ததுனால் ஆந்திராவில் இருந்து இங்கே பணி செய்யணுங்கிற விதி பயணமும் அமைஞ்சிருக்கு. அதனால தான் ஆந்திராகர் ஐயா வந்து இங்கே ஏதோ ஒரு பந்தத்தை வச்சு தான் இங்கே வந்து வெளிநாட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகலையும், அவங்களாம் சின்ன பிள்ளை தான். அதாங்க ஐயா, ஆந்திரனுடைய 10 இருந்ததுனால் பாலு சந்துரு என்று 3 பேர் சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. நாங்கள் ஒரே வீட்டில் 8 ஆண்டு காலம் அவங்க வீட்டிலே வாழ்ந்தோம். என்னையும் ஒரு பிள்ளையாக நினைத்து என்ன பண்ணினாங்கன்னா எனக்கும் அங்கேயே பாஸ்புக்கெலாம் ரெடி பண்ணி எனக்கு அப்படி என்னை செல்ல பிள்ளையாக வைத்திருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு 8 ஆண்டுகள் கழித்து நான் மீண்டும் எங்கள் பாட்டி, தாய் வழி பாட்டி 2 பேர், அவங்கள பார்க்கணுன்னு மீண்டும் சின்ன சேலத்துக்கு வந்தபொழுது தான் மீண்டும் இந்த உலகப்பற்று எனக்கு வந்தது. அங்கேயே இருந்திருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்போம். ஏன்னா அப்படியே இருந்தோம். அப்புறம் பாட்டிகளை வந்து பார்த்தோம். அப்புறம் அவங்க கஷ்ட நஷ்டங்களை சொன்னோடனே எங்கள்கிட்ட அப்போ கொஞ்சம் பணம் இருந்தவுடனே எந்த மாமன் யாரெல்லாம் என்னை அரவணைக்கலையோ அப்புறம் அரவணைச்சாங்க. அப்போயே ஒரு 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே அப்போ பணம் வச்சுருந்தோம். அப்போ அப்படி இருக்கவுடனே அவங்க எல்லாம் என்னை ஆதரித்தாங்க. போனவன்லாம் அது மாதிரி சின்ன கெட்ட பழக்கம் கூட, ஏன்னா அவங்க வீட்டில் நாயுடு வீட்டில் வளர்ந்ததுனால என்னையும் ஒரு பிள்ளையாக தான் வளர்த்தாங்க. அதனால் எந்த கெட்ட பழக்கமும் அப்பையிலேருந்து இல்லை, இப்பையும் இல்லை. ஏன்னா சென்னை போன போது சில தவறுகள் இருந்தது, அதெல்லாம் மாறிப்போச்சு இறைவன் கருணையினால். அப்போ என்னுடைய திருமணத்துக்கு எல்லா ஊர்களும் ஐயா திருமணம் அப்புறம் வச்சுங்கய்யா. இப்போ என்னுடைய ஞானம் சொல்லுது, தாயின் கருவறையில் இருக்கும்போதே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒற்றி 12 ராசி 12 லக்கணம் 27 நட்சத்திரம் 108 பாதம் 360 டிகிரி ஈயிலிருந்து எறும்பு வரை 84 லட்சம் உயிரினங்களுக்கும் தாயின் கருவறையில் இருக்கிற போது உங்களுடைய அந்த ஞானத்தின் புடியில் இறைவன் கொடுத்துருக்காருங்கிறது என்னுடைய மனம் சொல்லுது. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்கன்னா அடிக்கடி அந்த விஷயத்த சொல்லுறது நாங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லாரையும் நம்ம ஊரில் கூட மற்றவங்கள வந்து வாப்போன்னு பேசுவாங்க, அடியானை மட்டும் எப்பவுமே வாடா போடான்னு பேச மாட்டாங்க, நடாலுன்னு தான் பேசுவாங்க. அதுபோல் யாரும் இந்த வாப்போன்னு கூட அடியானை பேச மாட்டாங்க.
அது மாதிரி எங்கள் அப்பாவும் என்னை சாமின்னு தான் கூப்பிட்டார் காலம் தொட்டு. அப்போ சொல்லுவார் நிறைய பேர்த்துக்கிட்ட, எங்கள் நடால் வந்து கருத்தரித்த பிறகு தான் சாப்பாட்டு பஞ்சம் எங்கள் வீட்டில். அப்போல்லாம் வந்து கூழ், கம்மங்கூழ், கேவுர்கூழ், சோளக்கூழ் தான் இருக்கும். கேவுர்கூழும் கிடையாது, சோளக்கூழ் தான் இருக்கும். ஆனால் எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க 6 பேர், அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க 12 பேர். இப்படி பெரிய குடும்பத்தில் பிறந்ததுனால சாப்பாட்டுக்கு பஞ்சம். அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் சாப்பாடு. ஆனால் அடியேன் கருத்தரித்த பிறகு தான் சாப்பாட்டுக்கு பஞ்சம் தீர்ந்ததாக சொல்லுவாங்க. அதனால தான் எங்கள் அண்ணனுடைய பெயர் மணிகண்டன், என் தம்பிக்கு பேர் பழனிவேல். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே சாமி பேர் தான் இருக்கும். ஆனால் அடியன் பேர் தான் தங்கதுரைன்னு வைத்தாங்க. அதுதாங்க அந்த கேள்வி தான் வந்து அது உங்கள் வாயிலே வந்துருச்சுங்கய்யா. அது அடியன் பிறந்த பிறகு இந்த சாப்பாட்டு பஞ்சம், பொருளாதாரங்கள் எல்லாமே ஒரு வளர்ச்சியாக இருந்ததாக எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய இடங்கள் வாங்கி கொடுக்கவும், நிறைய பிஸ்னஸ் நல்லா உயரவும் இருந்தவங்க. இவன் பிறந்ததுனால நல்ல ராசி நடாலுன்னு தான் என்னை அதிகமாக வச்சு செல்லமாக இது பண்ணுவாங்க. அப்படி இருந்த காரணத்தினால அப்படி ஏன்னா இடத்தட்டு நீதியின் பக்கம் திராசி நடுப்புறதானே இருக்கும். அதனால் அந்த நடாலுங்கிற ஒரு பக்கமும் இறைவனுடைய அந்த இயற்கையினுடைய சீற்றமும் அந்த நடாலுங்கிற ஒரு தத்துவமும் திராட்சி என்பது நடுப்புறதானே பிடிக்க முடியும். அதனால் அந்த நடாலுங்கிற ஒரு வாக்கியத்தையும் கொடுத்துருக்காங்க. சாமி கஷ்டம் தீர்ந்துங்கிற ஒரு பாக்கியமும் பெற்றிருக்கீங்க. அதே சமயத்தில் ஐயா தாய் தன்னுடைய உள்ளத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் இயங்கக்கூடிய இடத்துல இருக்காங்கங்கிறது நீங்கள் உணர்றீங்களா ஐயா? அது இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, எனக்கு எல்லாமே எனக்கு தாயாக தான் தெரியுதுங்க. இல்லை இல்லை இல்லை, அதாவது ஐயா ஐயா ஐயாவுக்கு தெரியாது இல்லை, எல்லாரும் தாயின்றது அது பின்பலம் இல்லை. அதை விட நாங்கள் எனக்கு வந்து சொல்கிறது இல்லை, என்னுடைய இருந்தால் இல்லைங்கய்யா, என்னுடைய ஞானத்தை நான் கடிச்சு பார்க்குற போது தாயோட இருப்பு இல்லாம இது பயணிக்க முடியாது. அல்ல, அது உண்மை. அப்படிங்கும்போது காரணம் தான் நினைப்போம். ஒரு மது அருந்துறான், மாதோட சுத்துறான், பல விதமான களவு செய்கிறான், பல விதமான இடர்கள் தாய் தந்தைக்கு நினைக்கிறான். ஆனால் அவனெல்லாம் அந்த தாய் தந்தையர்கள் அவ்வளோ போட்டி போகிறாங்க. நம்ம இவ்வளோ வந்து உண்மையாக ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிற நமக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லையேன்னு நினைத்தா அந்த நேரம் அம்பாள் யாரையாவது அனுப்பி அதுதாங்கய்யா சொல்லிடுவாங்க. இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரகாசத்தின் அடிப்படையில் தான் எல்லா தாய்மார்களும் வந்து அரவணைக்குங்கிற ஒரு பண்பாடு. ஏன்னா தாய் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வருமாங்கிறது சொல்ல முடியாது. அது தாய் மரணத்துக்கு பிறகு தாய் இறைவனோடு ஒற்று வந்ததனால் தன்னுடைய புள்ளியினுடைய அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க விதிப்பயணம் வரம் பெற்றது அப்படி. அதாவது ஐயாவுக்கு தெரியாத விவரம் ஒன்றும் இல்லை, ஆணுடைய சுக்கிலமும் பெண்ணுடைய சுலேதனமும் இரண்டும் ஒன்று சேர்க்கிற போது அந்த நேரங்களில் அந்த கிரக நிலை என்ன பயணிக்கிறதோ, இந்த 9 பாகங்கள் என்ன பயணிக்கிறதோ, இந்த 10 மாதங்களுக்கு எந்தெந்த கிரகம் என்ன பயணிக்குதோ அதுதான் இறப்பு வரையும் நடக்குதுங்க ஐயா. அந்த அடிப்படையில் ஆண்மகனுக்கு வந்து 4 ஆகவும் பெண்ணுக்கு வந்து 5 ஆகவும் இருக்குங்கய்யா. அப்போ சரி, எப்படி தாயின் கருவறையில் ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கருவு கூடும்போது ஒரு கிரகநிலை, அந்த கருவு பெண்ணாக இருந்தால் பெண்ணாக பிறக்கிற போது அது ஒரு கிரகநிலை, திரும்பி அது ருதுவாகும்போது ஒரு கிரகநிலை, திரும்பி அது திருமணம் பண்ணும்போது ஒரு கிரகநிலை, அதே சமயத்தில் திருமணம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு புத்திரபாகியம் பெறாங்க பாருங்கள், அதில் ஒரு கிரகநிலை. 5 பாகங்களில் வந்து அதை குறிக்கிடுது ஒரு பெண்ணுக்கு. ஒரு ஆண்மகனுக்கு வந்து 4 பாகங்கள் குறிக்கிடுது. தாயின் கருவறையில் இருக்கிறது 1, வயிற்றில் இருக்கும்போது 1, அவன் பிறக்கும்போது 1, 2, திரும்ப அவனுடைய திருமணத்தும் போது 1, 3, பிள்ளை பெறுகிற போது 4 பயணிக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம் தாய் தந்தை இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தாய் தந்தை இருந்தால் சமத்துவம். ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய் தப்பம் இருந்தால் சமத்துவம். தாய் தப்பம்னா சமத்துவம் போச்சு. சம்சாரம் இருந்தால் சகலமும் உண்டு, சம்சாரம் இல்லைன்னா சகலமும் போயிடும். அப்போ எதையோ ஒரு இடத்துல மண்ணும் பெண்ணும் ஒன்றுன்றது போல் பெரியவங்க சொன்னது போல் நீங்கள் அதை அறிஞ்சிருப்பீங்க, உங்கள் ஞானத்துக்குள்ளே அது எட்டியிருக்கும். இந்த மண்ணும் பெண்ணும் ஒன்று, அதுதான் அந்த மண்ணுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மகிமையை கொடுத்துருக்குறாங்க. பெண்ணுக்கு வந்து 16 முழ சேலை,
கொடுத்துருக்காங்க. இப்போ ஆணும் பெண்ணுன்ற போது காமத்தின் அடிப்படையில் பெண்ணுக்கு சுக்களித்தன் வந்து அதிகபட்சமான நிலையில் கொடுக்குற போதும் ஆண் மகனுக்கு மட்டும் கம்மி நிலையில் இருக்கிற போது அப்போ இந்த பெண்ணு அனைத்து அவையங்களையும் தாங்குகிற இடத்துல ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாய்களுடைய கருத்துக்கு நீங்கள் என்னங்கய்யா சொல்கிறீங்க? அனைத்தும் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் அனைத்து துன்பங்களையும் ஒரு தாய் அடைகிறாங்களே, அந்த தாய்க்கு இந்த பிரபஞ்சத்தில் வாயிற ஒவ்வொரு மனிதனும் மதிப்பளிப்பது இல்லையே. அப்படி போகிற போது இந்த தாய்மார்களுக்கு நீங்கள் என்னங்கய்யா சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா நீங்கள் தாய் உலக மக்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற போது எல்லாருமே அரவணைக்கிறீங்க. அந்த அரவணைப்பில் இந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தாய்மார்கள் தாயின் கருவறைக்கு, ஏன்னா தாயின் கருவறையில் இருக்கிற போதே பல கருவை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அது என் ஞானம் சொல்லுது, என்னுடைய ஞானம் சொல்லுது. உங்களுடைய ஐயா விதிமுறைக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஐயாவை நான் முத சந்திக்கிற போது என்னுடைய ஞானம் சொல்லுது, தாயின் கருவறையில் இருப்பதனாலேயே பல கருவறைகளை போய் தொட்டு அது பாக்கியம் பெறுங்கிற சில சூட்சமத்தை இந்த இறைவன் கருவில் இருக்கும்போதே கொடுத்துருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி அனைத்து அவயங்களையும் இன்றைக்கி வழிநடத்த முடிகிற ஒரு தனி மனிதனாக இருந்து ஆளும் அரசால் நடத்த முடியாத ஒரு நிகழ்வு சில வன்னட்டு நிறுவனங்கள் பல கோடிக்கணக்கில் வச்சிருக்கிற அந்த நினைவு அதெல்லாம் செய்யாது இருக்கிற போது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களாக கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் கூணு குருடு நொண்டி முடம் ஈய எறும்பு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது அன்னதானம் இல்லை, நிதானம். சிலர் வாழ்க்கையில் வந்து ஒரு அன்னம் அளிப்பது அது அன்னதானம்ன்றாங்க. என்னுடைய கவனத்துக்கு அது அன்னதானமாக நான் நினைக்கல, அது ஞானம் என்ற பொருளுங்கய்யா. எனக்கு தான் சொல்கிறேன், என்னுடைய அடிப்படையில் இது ஞானம். அப்போ இந்த ஞானத்தினால அன்னத்தை ஆனந்தநாதருக்கும் ஆனந்த வெள்ளிக்கும் மலர்களால் அபிஷேகம் செய்கிற போது அன்னத்தால் பல மாநிலர்களுக்கும் பல உயிரினங்களுக்கும் அன்னம் அளிக்கணுங்கிற ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றுகிற நீங்கள் இதனுடைய எதிர்காலம் உங்களுக்கு எப்படி பயணிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கும்? இந்த பெண்கள் தாய்மார்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? இதை மட்டும் சொல்லிட்டா அடுத்தது நம்ம அடுத்த பதிவுக்கு நம்ம பெறலாங்களா ஐயா? எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறேன்னே தெரியாமல் பெற்றுக்கிறாங்க. குழந்தை வேணும்னு, ஆனால் தன்னுடைய சொத்தை ஆளுவதற்காகவும் தான் வயதான பிறகு நம்மளை பார்த்துக்கணும், நமக்கு தேவையானது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு முறை. இன்னொருத்தங்க குழந்தை வேணும்னு கேட்குறாங்க நிறைய பேர். எதுக்குன்னு கேட்டால், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தியை வேறவங்க யார்ட்டையும் போகாமல் அனாதை சொத்தாயிடாமல் என்னுடைய இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் என் பிள்ளைகளுக்கு மட்டுமே ஆகணும், நான் வயதான பிறகு இறக்க வேணானால் என்னை அனாதை போகணுன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு வேணுமே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அது ஒரு ரகம். இன்னொன்று மூன்றாவது நிலையில் கேட்குறாங்க எனக்கு குழந்தை வேணுமேன்னு. அவங்க தான் ஞானத்தின் நிலை. எனக்கு பின்னாடியும் இந்த தர்மம் நடக்கணும், இந்த உலகத்தில் நீதியோடு சத்தியத்தோடு உண்மை ஒழுக்கத்தோடு நிலையோடு வாழணும்னு நினைப்பாங்க. சரி ஐயா, வந்து இந்த உரையை இதோட நிறைவு செய்கிறீங்க. அடுத்தது வந்து இது 1ஆம் பாகமாக இருக்கும். அடுத்த ஐயானுடைய வரலாறு 2ஆம் பாகமாக இருப்பதனால் இந்த அனைத்து மக்களும் இதை பின்வரும் இந்த 2ஆம் பாகத்தை பார்க்க வேண்டும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன்.